செவ்வாய்க்கு அதிபதியாக அந்த போல செவ்வாய் ஸ்தலம் நவகிரகங்கள்ல கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்கள்ல செவ்வாய் ஸ்தலம் எது என்பது யோகீஸ்வரன் கோவில். அந்த நாள்லயே நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ஆலயத்துல தன்வந்திரி ஹோமம் நடத்துவதற்கு மிக மிக விசேஷம். சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணாம கோயின்சிடென்டா ஆரம்பிச்சிடும் நம்ம ஆலயத்துல. எதேச்சியா நிறைய அது மாதிரி சம்பவங்கள் நம்ம ஆலயத்துல முரளிகிருஷ்ணன் பெரிய லிஸ்டே கொடுப்பாரு அவரு. அது பிளானே பண்ணாம நான் கிருத்திகைன்னு பிளான் பண்ணாம அன்னைக்கு ஒரு முருகனுக்கு ஒரு ஹோமம் வச்சிருப்பாரு, திருசதி ஹோமம்னு. ஆனா கிருத்திகா இருக்கும், சஷ்டியா இருக்கும். அதனால இப்படி நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற சமயத்துல இன்னைக்கு செவ்வாய்க்கு அமாவாசை நாள். நேற்றுக்கு முந்தானத்துக்கெல்லாம் நான் சிவராத்திரி எல்லாம் சிவதரிசனம் செய்துட்டு இன்னைக்கு அமாவாசையில அங்காளம்மன் ஆலயங்கள்லாம் மயான சூரை என்று சொல்லக்கூடிய வைபவம் நடக்க அங்காள பரமேஸ்வருக்கு உகந்த நாள் இன்றைய நாள். இன்னைக்கெல்லாம் சிவனுடைய அந்த பிக்ஷ பாத்திரத்தை சிவன்கிட்ட இருந்து அந்த பிச்சாண்டவர் கோலத்தை நீக்கிய நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகின்றது. இந்த கையில் இருக்கக்கூடிய பிரம்ம கபாலத்தை உடைத்து அந்த பிரம்ம கபாலம் அசுர வடிவம் எடுத்த பிறகு அந்த பிரம்ம கபாலம் அசுரனாக ஆகிய அந்த பிரம்ம கபாலத்தை அங்காள பரமேஸ்வரியாக மலையனூரிலே சங்காரம் செய்கின்றால் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கின்றது. ஆகையால் அப்படிப்பட்ட அமாவாசை நாள்ல இன்னைக்கு இடுகாட்டுக்கு சாதாரணமா போக மாட்டாங்க, இறந்த பிறகுதான் சுடுகாட்டுக்கு போகும். இன்னைக்கு பக்தர்கள்லாம் பக்தி பெருக்கோடு உள்ள போவாங்க. அங்க போய் காய்கறிகள்லாம் எடுத்துட்டு வருவாங்க, புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயான சூறைட்டு அந்த நடக்கக்கூடிய நாள் இந்த நாள் இன்னைக்கு. அதனால எல்லா விசேஷங்களும் சேர்ந்து அமைந்த ஒரு நாள்ல நமக்கு ஆலயத்துல தன்வந்திரி ஹோமம் நடக்கின்றது. இதோடைய தன்வந்திரி ஹோமம் இப்போ மாணவர்களுக்காக நடத்துறோம், படிக்கிறவங்களுக்காக வித்யா ஹோமம் நடத்துறோம். மாதிரி வர 22ஆம் தேதி 25 ஆண்டு ஆன தம்பதிகள் 56 அந்த அவங்களுக்காக நடத்துறோம். அவங்க தான் கலந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண முடியும். இந்த தன்வந்திரி ஹோமம் பொறுத்தவரைக்கும் யாருக்கு பிறந்த குழந்தையிலேருந்து 100 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் நோய்களாலே அவதி வருகின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, தலை முடியிலிருந்து கால் கணுக்கால் குதிகால் வரைய அடிக்கால் வருகின்ற அத்தனை நோய்களும் நமக்கெல்லாம் மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் சிலதெல்லாம் சிகிச்சைகள் நாம் மேற்கொண்டிருப்போம். நம்ம இதனோட பிரார்த்தனை என்ன என்று சொன்னால், நம்ம அந்த சிகிச்சை பெற்றவர்கள் அதுல இருந்து பூரண நலம் பெற வேண்டும். நமக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் புதிதாக நோய்கள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனை. நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். நேரம் காலம் கர்ம வினையெல்லாம் அது வேற விடாது, அதோட தாக்கம் நமக்கு குறையணும். அதுக்காக தான் ஹோமம் பண்றோம். இதுல மூலிகைகள்லாம் போடுறோம், எல்லாமே போடுறோம். இந்த மூலிகை காற்றுப்பட்டா நல்லது. நம்மை அறியாமல் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய மாசு தூசு, ரோட்ல வாகன புகை, கொசு மருந்து அடிக்கிற புகை கூட நமக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும். உள்ளார வெளியில அடிக்கிறோம், எல்லாம் வீட்டுல போடுற காயிலேருந்து அத்தனை விஷயங்கள் நம்ம நல்லா தூங்கணுன்றதுக்காக நம்ம போடுறோம். அதெல்லாம் உடலுக்கு கேடு விளைக்கக்கூடிய விஷயம்தான். இதெல்லாம் நம்ம சுவாசிக்கின்றோம். ஒருவர் சிகரெட் பிடித்து கொண்டு போகின்றார், நமக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா கூட அவர் பிடிக்கின்ற சிகரெட் புகை நம்ம மூக்கில் பட்டால் நமக்கு அது நோய்களை உண்டாக்கும். இப்படி பலவிதமான புகைகளை நம்ம சுவாசிக்கின்றோம், அது கெடுதல். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே நம்ம சொல்றது இல்லை. நாங்களாம் ஹோமம் பண்ற, சாமி நிறைய புகை போடுறீங்க சாமி அப்படின்னுவாங்க. அந்த புகை நல்லதுன்றது யாருக்கு உணர மாட்டது, நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக. அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புகைகள் அந்த நெய் விட்டு அந்த ஹோமம் பண்ணக்கூடிய அந்த புகை, அந்த மூச்சு காற்றுல நம்மளோட காற்றுல சுவாசிக்கணும், நல்லா சுவாசிக்கணும், எல்லாமே சரியாயிடும் நிச்சயமா. நம்பிக்கை வந்துதான் வாழ்க்கை, நம்பிக்கை அடிப்படையாக வைத்துதான் வாழ்க்கை. அதனால நம்பி வாழ்க்கையை நடத்தி இறைவனிடம் நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளை விட்டு நோய்களை தீர்க்கக்கூடியது தன்வந்திரி மகாவிஷ்ணு, வைத்தீஸ்வர சுவாமி, ஆயுள் பயம் போக்கக்கூடிய மிருத்யுஞ்சேஸ்வரர், எல்லாத்தையும் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர், இவங்க எல்லாம் மனதார நினைத்துக் கொண்டு இப்போது ஓம்
சுக்லாம் பிரதனம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்ஜம் அவருங்க பிள்ளையார் பூஜை பண்ற சமயத்துல நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய அந்த சங்கல்பம் செய்து கொண்டு நாம இப்போ நம்ம கையில இருக்க பூக்களை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்த பிறகு இங்க வழக்கமான பூஜைகள் ஹோம கலச ஸ்தாபனம் எல்லாம் ஆரம்பிக்கும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, விநாயக பெருமானை வணங்கிக்கோங்க, பிள்ளையார் குட்டிக்கோங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன பதனம் தியாயேது சர்வ விக்ன பிரசாந்தயே ஓம் 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 ஓம். சொல்லுங்க. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய தைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருவிக வந்தனாத் மிருத்யோர் முக்கிய மாமிருதாத். பாலாம்பிகேச வைதீசா பவரோக. இது வைத்தீஸ்வர சுவாமியோடைய மூல மந்திரம். ஒரு நாளைக்கு 3 முறை சொன்னா சகல ரோக நிவாரணம். பாலாம்பிகேச வைதீசா பவரோக ஹரே திஜே ஜபேன் நாம திரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். பாலாம்பிகேச வைதீசா பவரோக ஹரே திஜே ஜபேன் நாம திரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். பாலாம்பிகேச வைதீசா பவரோக ஹரே திஜே ஜபேன் நாம திரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். எல்லாம் வல்ல வேழமுகத்து விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்புலி அம்மன் திருவருளோடும் உங்க குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களது குலதெய்வங்கள் அனுக்கிரகத்தோடும் நோய்கள் தீர்க்கும் பாலாம்பிகை சமேத வைத்தீஸ்வர சுவாமி திருவருளோடும் ஸ்ரீ தன்வந்திரி மகாவிஷ்ணு அனுக்கிரகத்தோடும் நிகழும் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் அமாவாசை பிரதமை திதியும் 2மே வந்திருக்கு கூடிய செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் வேம்புலி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய தன்வந்திரி ஹோமம் நல்லபடியாக நடைபெற்றிடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று தன்வந்திரி பகவான் அனுக்கிரகத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் எங்களது குழந்தைகள் நல்ல முறையிலே கல்வி கற்று தேர்வு காலங்களில் உயரிய நல்ல மதிப்பெண்கள் பெற்றிடவும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைத்திடவும் கர்ப்பம் தரித்த தாய்மார்கள் இறைவனருளால் சுகப்பிரசவமாகி தாயும் சேயும் நலமாக இருந்திடவும் நீண்ட நாள் நோய்களினால் அவதியுறுபவர்கள் அந்த நோய்களிலிருந்து விடுபட்டு நல்வாழ்க்கை வாழ்ந்திடவும் எங்களது
பகுதியிலே இந்த தேசத்தில் புதியதாக எந்தவித நோய்களும் வாராமல் சமுதாயத்தை காத்திட வேண்டுமாறும் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட பக்தர்கள், உபயதாரர்கள், அவர் தம் குடும்பத்தினர் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்திடவும், நீண்ட ஆயுள் பெற்றிடவும், எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்றிடவும் எங்களது குடும்பமானது இப்பூவுலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தலை தோங்கிடவும் எங்களாலான சக்திக்கு உட்பட்டும் பக்திக்கு உட்பட்டும் இந்த பூஜைகளையும் ஹோமங்களையும் செய்கின்றோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வரங்களையும் தந்தருளுமாறு பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் அப்படியே அந்த பூ எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் யதவந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜரண்யகாய நமஹ, ஓம் போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தர்மகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வாய நமஹ, ஓம் மகாகணபதே நமஹ, ஓம் ஸ்ரீ பாலாம்பிகா சமேத வைத்தீஸ்வர சுவாமினே நமஹ, ஓம் ஸ்ரீ தன்வந்திரி மகாவிஷ்ணவே நமோ நமஹ, ஓம் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வராய நமோ நமஹ. நானாவித परिमलपत्र पुष्पाणि समर्पयामि, समस्तोपचारान् समर्पयामि. श्री महादेव प्रजदान 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 भगवान श्री गुरुनाथनाः तत्संगोरावृणीमहे धातु भक्त्यागा धातु भक्तपदके देवी भक्तिरत्नाः भक्तिर्मानुषेभ्याः ओम तं जगादिवेशतं सन्नोऽस्तु सुपदे सन्तुष्पदे ओम शान्ति शान्ति शान्तिः गुणागीमः यदा सुखं यदा समृद्धामगामि शुभरात् एतेमाय गुणदा आगमनागता ओम गं गणपत्यासके नमः ओम गं गणपतिमूर्तये नमः ओम गं गणपतये नमः ओम गां सुमुखागे नमः ओम गां विदुंगागे नमः ओम गां कपिलागे नमः ओम गां तिरुमलागे नमः ओम गां भोलागे नमः ओम गां विरागे नमः ओम गां भक्तराजागे नमः ओम गां विनायकागे नमः ओम गां भूतकेतके नमः ओम गां गुणादत्तागे नमः ओम गां बालचन्द्रागे नमः ओम गां गजाननागे नमः ओम गां भक्तकुण्डागे नमः ओम गां सुपकन्नागे नमः ओम गां हेरम्भागे नमः ओम गां कृतकोजागे नमः सर्वात्भो देवता महागणपतये नमः आध्यात्माकार दत्वा ओम श्री वेंकुली अंबिकासके नमः वेंकुली अंबिकामूर्तये वेंकुली अंबिकागे नमः इच्छाशक्ति नमः ज्ञानशक्ति नमः क्रियाशक्ति नमः इच्छा ज्ञान क्रियाशक्ति स्वरूप क्रियागे नमः वेंकुली अंबिकागे नमः समस्तोपचार पूजां संपगामि ओम श्री भौती नमः कणेशन्ति नमः ब्रह्मवादी नमः अंबिकागे नमः जगन्माते नमः गंगाधर पुण्ये नमः वीरभद्र पुण्ये नमः विश्वव्यापिने नमः विश्वरूपिणे नमः अट्टमूर्त्यात्मिकागे नमः कट्टा दारिद्र्य पुण्ये नमः शिवाजी नमः स्वाधीन वनभागे नमः सुमेन्द्र सुन्दस्तागे नमः श्रीमन्नगर नायिकागे नमः ओम श्री महाभट्टारिकागे नमः ब्रह्मांड देवता मूर्तागे नमः वेंकुली अंबिकागे नमः गणदेवता मूर्तागे नमः इति मूलेन आवाहनादि समस्तोपचार पूजां समर्पयामि आवादिदात्म सत्त्वाभ्यो देवता मूर्तागे नमः सकलविध सौभाग्य पत्रं पुष्पं समर्पयामि ओम धूपार्थं दीपार्थं अग्नर्पयामि ओम विशेष बलवत्कारिणे जगामि नैवेद्यानन्तरम् आधिपगामि कर्पूरनीराजनम् अक्षतां समर्पयामि
सिद्धम महागणपति जगत सर्वत्र देवता होमं धन्वंतरि होमं महान मुहूर्तः सुमुहूर्तोऽस्तु ओम अग्ने स्वाहा ओम वायवे स्वाहा ओम वरुणाय स्वाहा ओम भूमि स्वाहा आकाशाय स्वाहा प्राणाय स्वाहा पंचभूत देवताभ्य नमः ओम इंद्रादष्टदिक्पालक देवताभ्य स्वाहा इंद्रादष्टदिक्पालक देवताभ्य नमः सकल पुण्यनदी तीर्थ देवताभ्य स्वाहा पुण्यनदी तीर्थ देवताभ्य नमः ओम ओम श्रीं ह्रीं क्लीं पक्कज्वालादित्वैग्रालविग्रहग्रागण्त्रे प्रत्यङ्ग्रेक्षं ह्रीं ओं पट् नमो नमः ओम ह्रीं महागणपत्यासके नमः महागणपति मूर्तये नमः महागणपतये नमः ओम ह्रीं सौभाग्य महागणपतये नमः ओम ऐं ह्रीं श्रीं ग्लां ग्लूं गं गणपतये वरवसर्वजन्मे वसमानागे नमो नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्रीं ग्लां ग्लूं गं गणपतये वरवसर्वजन्मे वसमानागे नमो नमः स्वाहा ओम ऐं ह्रीं क्लीं ग्लां ग्लूं गं गणपतये वरवसर्वजन्मे वसमानागे नमो नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्रीं ग्लां ग्लूं गं गणपतये वरवसर्वजन्मे वसमानागे नमो नमः स्वाहा ओम गणानां त्वा गणपतिगं भवामे कविं कवीनामस्रवतं जठराजं ब्रह्मणस्पद आनस्तन्मनोदिभिसिद्धिसाधनं स्वाहा ओम नमो गणाधिपतये नमो प्रमदपतये नमस्ते अस्तु नमो भोद्राय गन्धाय विनाशने सुधाय श्री वरदमूर्तये नमो नमः स्वाहा नमो गणाधिपतये नमो गणपतये नमो प्रमदपतये नमस्ते अस्तु नमो भोद्राय एकदन्ताय विनाशने सुधाय श्री वरदमूर्तये नमो नमः स्वाहा वरसिद्धि महागणपतये नमो नमः स्वाहा सर्वाभो महागणपतये नमो नमः स्वाहा बालगणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये बालगणपतये नमो नमः स्वाहा कारुण्य गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये कारुण्य गणपतये नमो नमः स्वाहा इच्छाज्ञान क्रियाशक्ति स्वरूपिणे गणपतये नमो नमो 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 गणपतये सर्वाभ्यो गणपतये नमो नमः स्वाहा षोडश महागणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये षोडश महागणपतये नमो नमः स्वाहा इच्छाज्ञान क्रियाशक्ति स्वरूपिणे महागणपतये नमो नमः स्वाहा अगजानन भक्तार्थं गजाननमगन्निशम् अनेकदन्तं भक्तानामेकदन्तोपास्महे स्वाहा अगजानन भक्तार्थं गजाननमगन्निशम् अनेकदन्तं भक्तानामेकदन्तोपास्महे स्वाहा ओम अगजानन भक्तार्थं गजाननमगन्निशम् अनेकदन्तं भक्तानामेकदन्तोपास्महे स्वाहा अगजानन भक्तार्थं गजाननमगन्निशम् अनेकदन्तं भक्तानामेकदन्तोपास्महे स्वाहा महागणपतये नमः अगजानन भक्तार्थं महागणपति सर्वाभ्यो देवतामूर्तये नमो नमः स्वाहा अगजानन भक्तार्थं गजाननमगन्निशम् अनेकदन्तं भक्तानामेकदन्तोपास्महे स्वाहा अगजानन भक्तार्थं गजाननमगन्निशम् अनेकदन्तं भक्तानामेकदन्तोपास्महे स्वाहा अगजानन भक्तार्थं गजाननमगन्निशम् अनेकदन्तं भक्तानामेकदन्तोपास्महे स्वाहा एकदन्त महागणपतये नमो नमः स्वाहा विनायकागी स्वाहा स्थिराजागी स्वाहा गौरीपुत्रागी स्वाहा गणेश्वरागी स्वाहा स्कन्दात्रिकागी स्वाहा अभियागी स्वाहा भूतागी स्वाहा दक्षागी स्वाहा दक्षागी स्वाहा द्विजप्रियागी स्वाहा अग्निगर्भस्ते स्वाहा चन्द्रश्रीप्रदागी स्वाहा वाणीप्रदागी स्वाहा धर्मत्रिकागी स्वाहा सर्वात्मकागी स्वाहा शट्टिकट्रे स्वाहा देवागी स्वाहा अनेकार्चितागी स्वाहा शिवागी स्वाहा शुद्धागी स्वाहा बुद्धिप्रियागी स्वाहा शांतागी स्वाहा ब्रह्मचारिणे नमो नमः स्वाहा षोडश महागणपतये नमो नमः स्वाहा सुमुखागी स्वाहा गन्धागी स्वाहा कपिलागी स्वाहा गणनागी स्वाहा लंबोदरागी स्वाहा गणागी स्वाहा स्थिराजागी स्वाहा विनायकागी स्वाहा धूमकेतवे स्वाहा गणाध्यक्षागी स्वाहा मणिन्द्रागी स्वाहा गजाननागी स्वाहा अक्कतुण्डागी स्वाहा सुपकर्णागी स्वाहा हेरम्ब महागणपतये नमो नमः 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 स्वाहा सुब्रह्मण्यागी नमो नमः स्वाहा सुब्रह्मण्यागी नमो नमः स्वाहा सुब्रह्मण्यागी नमो नमः स्वाहा साम सोम सम सर्वभवागी स्वाहा साम सोम सम सर्वभवागी स्वाहा ओम साम सोम सम समभवागे नमो नमः स्वाहा वेम्बुलिंबिकागे नमो नमः स्वाहा इच्छाशक्ति ज्ञानशक्ति क्रियाशक्ति 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 वेम्बुलिंबिकागे नमो नमः स्वाहा सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते स्वाहा वेम्बुलिंबिकागे नमो नमः स्वाहा सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते स्वाहा वेम्बुलिंबिकागे नमो नमः स्वाहा सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते स्वाहा वेम्बुलिंबिकागे नमो नमः स्वाहा सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते स्वाहा वेम्बुलिंबिकागे नमो नमः स्वाहा कात्यायनात्महे कन्याकुमारी में तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा वेम्बुलिंबिकागे नमो नमः स्वाहा कात्यायनात्महे कन्याकुमारी में तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा वेम्बुलिंबिकागे नमो नमः स्वाहा शीतलैत जगन्माता शीतलैत जगत्पिता शीतलैत जगत्तात्री शीतलाय नमो नमः स्वाहा शीतला
परमेश्वरस्य श्रीवल्लीमयाय नमः शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलागे नमो नमः स्वाहा शीतलामार्यम्बिकागे नमो नमः स्वाहा शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलागे नमो नमः स्वाहा गौरी विमाग चलिला नितक्षत्ते कपते धुपते शादुष्पते अट्टावते नवपते भूपसे सहस्राक्षरा परमेभ्यो मन स्वाहा देम्बुलियम्बिकागे नमो नमः स्वाहा गौरी विमाग चलिला नितक्षत्ते कपते धुपते शादुष्पते अट्टावते नवपते भूपसे सहस्राक्षरा परमेभ्यो मन स्वाहा देम्बुलियम्बिकागे नमो नमः स्वाहा ओम त्र्यंबकं भजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकवन्दनात् पुत्रोमुक्ष्यमामृतात् स्वाहा त्र्यंबकं भजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकवन्दनात् पुत्रोमुक्ष्यमामृतात् स्वाहा त्र्यंबकं भजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकवन्दनात् पुत्रोमुक्ष्यमामृतात् स्वाहा त्र्यंबकं भजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकवन्दनं पुत्रोमुक्ष्यमामृतात् स्वाहा त्र्यंबकस्य नमः त्र्यंबकं भजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं ओमांसः उत्तोर्पालय पालय रोगान् मोचय मोचय आमरो देवतय दीर्घायुष्मन्तं दीर्घायुष्पतिं गुरुगुरु सकजिम्बं उर्वारुकवन्दनं पुत्रोमुक्ष्यमामृतात् स्वाहा त्र्यंबकं भजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं ओम दुंसः उत्तोर्पालय पालय रोगान् मोचय मोचय आमरो आयुष्वद्देवतय उर्वारुकवन्दनं पुत्रोमुक्ष्यमामृतात् स्वाहा त्र्यंबकेश्वर नमः ओम त्र्यंबकं भजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं ओम दुंसः उत्तोर्पालय पालय रोगान् मोचक मोचकान् संपदो देवतय आयुष्वद्देवतय उर्वारुकवन्दनं पुत्रोमुक्ष्यमामृतात् स्वाहा अमृत त्र्यंबकेश्वर नमः இது பிரதிஞ மந்திரம்னு சொல்ற பேரு மரணபயம் இல்லாம बालांबिकेश वैदीशा भवरोग हरे दिजे जीवन नामत्रे नित्य महारोग निवारणं स्वाहा बालांबिकेश वैदीशा भवरोग हरे दिजे जीवन नामत्रे नित्य महारोग निवारणं स्वाहा ओम बालांबिकेश वैदीशा भवरोग हरे दिजे जीवन नामत्रे नित्य महारोग निवारणं स्वाहा बालांबिका समेत श्री वैदीश्वर वैद्यनाथ स्वामी नमः सर्व मुक्तकुमार स्वामी नमः स्वाहा सर्व मुक्तकुमार स्वामी नमः ओम भूल बालाजी के नमो भूम प्रचोदयात् स्वाहा भूल बालाजी के नमो भूम प्रचोदयात् स्वाहा अंगाराम के भूल बालाजी के नमो भूम प्रचोदयात् स्वाहा आदित्य सोमाय मंगलाय गुरुशुक्र शनि साराय के स्वाहा आदित्य सर्वपन हृदय धाम नमः धन्वंतरि होम ಮಾಡಬೇಕು ಮೂಲ ಮಂತ್ರ ಪ್ರಯೋಗ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲ ಪೂರ್ವ ಎಲ್ಲ ಹೋಮದಲ್ಲಿ ಪೂರ್ವ ಸಮಯದಲ್ಲಿ ಸರ್ವಸನಸ್ತಾಯ ಸರ್ವಾಮಯ ವಿನಾಶನಾಯ ತ್ರೈಲೋಕ್ಯನಾಥಾಯ ಸ್ವಾಹ ಸರ್ವಂತರ ಮಹಾವಿಷ್ಣುವೇ ನಮಃ प्रतिदिना नाम्यः विशाखा नक्षत्रे सहकुटुम्बस्य सर्वरोग निवारणं धर्मन्त्रि अनुग्रह प्रसादफल परिपूर्ण सिद्धिरस्तु मीनाक्षी नामस्य अस्याः सहकुटुम्बस्य चन्द्राय नामस्य अस्याः सहकुटुम्बस्य सर्वरोग निवारणमस्तु धर्मन्त्रि महाविष्णु अनुग्रह प्रसादफल परिपूर्ण सिद्धिरस्तु महाविष्णवे नमः स्वाहा पेर सुनिए सुविधान परवाले नोडु सर परिवार नामस्य नक्षत्र देवाय स्वाहा नक्षत्र देवाय इदं नमः सिद्धिरस्तु महाविष्णवे नमः स्वाहा सर्वरोग निवारण धर्मन्त्रि महाविष्णवे नमः अय्यप्पन नामस्य नक्षत्र राशि वैशाख नक्षत्र अश्विनी नक्षत्र मेष राशि நீங்க कृतिका नक्षत्र कुटुंबस्य सर्वरोग निवारणमस्तु धन्वंतरि अनुग्रह प्रसादफल परिपूर्ण सिद्धिरस्तु श्री धन्वंतरि महाविष्णवे नमः स्वाहा सर्वरोग निवारण धन्वंतरि महाविष्णवे नमः वेमुल्यम अनुग्रह प्रसादफल परिपूर्ण सिद्धिरस्तु ओम श्री महाविष्णवे नमः स्वाहा रामकुमार बाला नामस्य सकुटुंबस्य सर्वज्ञ धन्वंतरि महाविष्णु अनुग्रहदा सिद्धिरस्तु इदं धन्वंतरि महाविष्णवे नमः स्वाहा महाविष्णु धन्वंतरि महाविष्णवे नमः स्वर्ग भक्त कितना है हां जय सर्वेभ्यः सकुटुंबस्य ब्रह्मा नामस्य सबरीनाथ नामस्य हेमा नामस्य जयमाल नामस्य
मोनिका नमस्य मुखिल नमस्य जयकुमार नमस्य यमला नमस्य शरण्या नमस्य सत्यनारायण नमस्य शिव मणिवास नमस्य कामेश्वर नमस्य अस्य सहकुटुम्बस्य सर्वरोग निवारणं धन्वंतरि महाविष्णु अनुग्रहदा सिद्धिरस्तु धन्वंतरि महाविष्णवे नमः स्वाहा सर्वरोग धन्वंतरि महाविष्णवे नमः वाम नक्षत्र சொல்லுங்க पूर्व नक्षत्र सिंहराशस्य नक्षत्र देवाय आपको सर्वे के सहकुटुम्बस्य नक्षत्र देवाय नमः स्वाहा नक्षत्र देवाय नमः मातरम सहकुटुम्बस्य நான் சொல்றேன் நீங்க ஒருத்தர் பேர் சொல்லணும் அவசியம் सर्व भविष्यत्र नामस्य सहकुटुम्बस्य सर्वेभ्यः सर्वरोग निवारणमस्तु सर्व धन्वंतरि महाविष्णवे नमः स्वाहा विमला नाम मेषराशि नमस्य अश्विन नक्षत्रे कुमरन नमस्य मिथुन राशि मृगशीर पुनर्वसु नक्षत्रे नक्षत्र देवाय स्वाहा सर्वरोग धन्वंतरि महाविष्णवे नमः ब्रह्मविषुगुप्तस्य विशाख द्वारकराय नमस्य विशाख नक्षत्रे वृश्चिक राशिस्याः सहकुटुम्बस्य सर्वरोग निवारणं धन्वंतरि महाविष्णु अनुग्रहदा सिद्धिरस्तु महाविष्णवे नमः स्वाहा धन्वंतरि महाविष्णवे नमः परम சொல்லுமா ஜென்ம நட்சத்திர ஜென்மராசி பரவாயில்ல பேர் சொல்லுங்க சார்பு சொல்லிக்கிறேன் உங்க பேர் சொல்லுங்க ராணி நமஸ்ய சககுடும்பஸ்ய சர்வாபிஷ்ண தன்வந்திரி மகாவிஷ்ணவே நமः स्वाहा सर्वलोक தன்வந்திரி மகாவிஷ்ணவே नमः ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரே அமரவஸ்தா பேர் சொல்லுங்க सरस्वती नामस्य नक्षत्र देवाय धन्वंतरि महाविष्णवे नमः स्वाहा सर्वलोक धन्वंतरि महाविष्णवे नमः ओम श्री धन्वंतरि महाविष्णु अनुग्रहदा परिपूर्ण वेम्बुलियम्मन नामस्य नक्षत्र देवाय स्वाहा नक्षत्र देवाय नमः स्वाहा आयु देवताभ्य वेम्बुलियम्मन देवी अनुग्रह प्रसाद बल परिपूर्ण सिद्धिरस्तु सर्वेभ्यः सहकुटुम्बस्य शुभं भवतु कल्याण परंपरा वंशवंशाभिवृद्धिरस्य सर्वरोग निवारणमस्तु ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृत कलश हस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री धन्वन्तरि महाविष्णवे ओम ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृत कलश हस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री धन्वन्तरि महाविष्णवे नमः स्वाहा நான் சொல்ல அந்த மந்திரத்தை சொல்லுங்க எல்லாரும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய தைலோக்ய நாதாய ஸ்ரீ धन्वंतरि महाविष्णवे नमः स्वाहा महाविष्णवे नमः स्वाहा सर्वलोक निवारणं महाविष्णवे चलिए फोटो ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृत कलश हस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री धन्वन्तरि महाविष्णवे नमो नमः स्वाहा सर्वलोक निवारणं महाविष्णवे नमः பூர்ணாகுதியாக போகுது நம்ம முடிஞ்சு எல்லாம் பிரார்த்தனை நோய் நொடிகள் இல்லாம ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வாசுதேவன்னா கிருஷ்ண பகவான் தன்வந்தரை அவர்தான் தன்வந்தரி ஓம் நமோ பகவதே வாசுதேவ தன்வந்தரைய அமிர்த கலச ஹஸ்தாய ஹஸ்தம் என்று சொன்னால் கை தன்னுடைய கையில அமிர்த கலசத்தை கொண்டவர் அமிர்தம் என்றது நீண்ட தேவர்கள் அதை பருகைதான் சாகாவரம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமிர்த கலசத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய எல்லா விதமான நோய்களையும் தீர்ப்பவனே தைலோக்கியநாத மூன்று உலகங்களுக்கும் அதிபதியே ஸ்ரீ தன்வந்திரி மகாவிஷ்ணவே நம ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி நம்ம மந்திரங்கள் மூல மந்திரம் சொல்லி
நம்ம சுவாமிக்கு எல்லாம் படைச்சிருக்கோம். நம்ம பக்தியால நம்ம அன்பு நேர்த்தியாக நம்ம செலுத்தி இருக்கின்றோம். இந்த தன்வந்திரி மகாவிஷ்ணு ஹோமம் நடந்தது காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் அனைவரும் அத்தனை பேரும் உடல் உபாதைகள் நீங்கப்பட்டு புதிதாக நோய் புதுசா நம்மளோட முக்கியமான பிரார்த்தனை என்னன்னா, திடீர்னு கொரோனா வந்து 2 வருஷம் லாக்டவுன் ஆயிடுச்சு இல்லையா, வாழ்க்கையே நமக்கு முடங்கி போயிடுச்சு. அதே மாதிரி புதுசா எந்த நோய்களும் வராம நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம எல்லாம் நல்ல இயல்பான நிலையை வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி நல்ல மன மகிழ்ச்சியான நீண்டாய் நம்ம வேலையை நம்ம சொந்த வேலையை நம்ம செஞ்சுக்கணும், பிறர் உதவி இல்லாம நம்மளுடைய அந்திம காலம் வரைக்கும் அப்படின்ற பிரார்த்தனையோட நம்ம இந்த ஹோமத்தை நிறைவு கொண்டுருவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரயே அமுதகலசஹஸ்தாய சர்வாமேவ நாசனாய தைலோக்கியநாதாய ஸ்ரீ தன்வந்திரி மகாவிஷ்ணவே நமः ஸ்வாஹா. சர்வரோக நிவாரண தன்வந்திரி மகாவிஷ்ணவே தன்னமம. சாந்த ஸ்வரூபிணி ஸ்ரீ வேம்புலி அம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அம்மனின் கருணையினாலே பக்தர்களுடைய பக்தியினாலே நமது ஆலயத்தில் நல்ல சத்சங்கமாக பக்தியானது நல்ல விதத்திலே வளர்ந்து வருகிறது. எந்த ஒரு நல்ல விஷயமும் தொடர்ந்து நல்ல விதத்தில் நடக்கிறதுங்கிறது இறைவன் அருள் இல்லாமல் நடக்க வாய்ப்பே கிடையாது. அதுலேயும் இது 3வது ஆண்டு வருஷாபிஷேகத்தை தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விசேஷமான ஹோமங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதில் ஒரு ஹோமம் தான் இன்னைக்கு நிறைவு பெறக்கூடிய ஆரோக்கியத்துக்கான தன்வந்திரி ஹோமம். அதே போல் அடுத்து முக்கியமான 2 ஹோமங்கள் இருக்குது. இதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம ஆலயத்தில் நடக்கக்கூடியது. திருமணம் விரைவில் கைகூடுவதற்காக சுயம்பரா பார்வதி ஹோமம், அந்த ஹோமம் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. அதே போல் குழந்தை பேருக்கான சந்தான பிராப்திக்கான சந்தான கோபால ஹோமம், இது 2 ஹோமங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். நல்ல விஷயத்தை நாம் செய்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க செய்யறதுக்கு உதவியாக இருந்தாலும் அதுலேருந்து நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். அதனால் நமது ஆலயத்தில் இதுக்கு முன்னாடி 2 வருஷம் இந்த மாதிரி ஹோமங்கள் நடந்து நிறைய பேருக்கு திருமணம் கைகூடியிருக்கு, குழந்தை பேரும் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அதனால் உங்கள் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் யார் இருந்தாலும் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதுக்கு சொல்லுங்கள். ஒருவேளை வெளியூரில் இருக்காங்க, வர முடியாதவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பதிலாக அவங்க பெற்றோர்களோ இல்லை உடன் பிறந்தவர்களும் யாராவது கலந்துக்கிட்டாலும் ஓகே தான். முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இருக்கக்கூடிய சூழல்கள் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அமைஞ்சு வர்றதில்லை. அதனால் பகவான் நமக்கு பிரார்த்தனை செய்யலையோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனக்குறை ஏற்படுது. அதனால் நம்ம அதுக்கு அந்த எண்ணங்களுக்கு பாத்திரம் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தளர்வு. இதே போல் நமது ஆலயத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க சரஸ்வதி ஹயகிரிவர் ஹோமம் நடைபெறுகிறது.